வணக்கம். டேய் பொண்ணு வர சொல்லு. சரி அக்கா, பொண்ணை வர சொல்லுங்க. இல்ல தம்பி, அவர் ரொம்ப வயசானவர் மாதிரி தெரியுறாரு. டேய் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? நல்ல மாப்பிள்ளை வேணா நல்ல பொண்ணா இருக்கணும். நொண்டி மக தானே பெற்று வச்சிருக்க. ஏதோ போனா போதும் நொண்டி பிள்ளையாச்சு வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? பாக்குறேன் உன் மாளுக்கு எப்படி நீ கல்யாணம் பண்றேன்னு. கம்சம் கேட்டு வீட்டுக்கு வா. கண்ணை நோன்ற. ஏக்கா, உங்ககிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லி தானே கூட்டியாந்தேன். இப்ப இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்னப்பா தம்பி, அவருக்கு 40 வயசுக்கு மேல இருக்கும் போல. பாப்பாவுக்கு 25 வயசு தான் ஆகுது. எப்படிப்பா செட் ஆகும்? சரி கொஞ்சம் பொறுங்க, நான் வேற ஏதாவது இடம் தான் பார்த்து சொல்றேன். சரிப்பா. பரவாயில்ல விடுமா. அம்மாடி, நீ எதுக்குமா பண்ற? எழுப்பி விட்டுருந்தா நான் வந்து பண்ணிருப்பேன்ல. பரவாயில்லம்மா, என்னையே எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நொண்டி புள்ள எப்படி வேலை செய்யும் தானே, அதான் எல்லாம் செய்யறேன். உன்னை வேலை செய்ய விட்டுட்டு என்ன தூங்க சொல்றியா? குடுமா முதல்ல. விடுமா. காலு வலிக்குமா? போமா. இப்ப அனுபவிக்கிற வலியை விட இது என்ன பெரிய வலியா என்ன? தம்பி, என்னங்கக்கா? இதெல்லாம் வரன்னு இருந்தா சொல்றேன்னு சொன்னீங்க, எந்த தகவலும் சொல்லலையேப்பா. அக்கா, நானும் 4 இடத்துல சொல்லி தான் வைக்கிறேன். பிள்ளைக்கு இப்படி இருக்கனால எல்லாரும் ஏத்துக்கிறதுக்கு தயக்கப்படுறாங்க. நானும் சொல்லி பார்த்தேன், வரதட்சணைலாம் அதிகமா கொடுப்பாங்க, கட்டிக்கங்க பிள்ளைன்னு. கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் இதே குறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு ஒருத்தர் வந்தாருல, ஆமாப்பா. அவர் வேணா நீங்க பேசினதே மனசுல வச்சுக்கலையா, பிள்ளைய கட்டிக்கிறேங்கிறாரு. வயசு ஜாஸ்தி இருக்குலாம் பார்க்காதக்கா. நல்ல இடம், மாமனார் மாமியார் தொல்லை இல்லை, வீட்டுல வேலைக்காரி இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு போன அப்புறம் பாப்பா எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, எல்லா வேலையும் வேலைக்காரியை பார்த்துக்கோ. உள்ள சந்தோஷமா இருக்கும். நல்லா யோசிச்சு பாத்துக்க, சரிங்களா? சரிப்பா. ஆ வயசு ஜாஸ்தி இருக்குலாம் பார்க்காதக்கா. நல்ல இடம், மாமனார் மாமியார் தொல்லை இல்லை, வீட்டுல வேலைக்காரி இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு போன அப்புறம் பாப்பா எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, எல்லா வேலையும் வேலைக்காரியை பார்த்துக்கோ. தம்பி, அவங்கள வீட்டுக்கு வர சொல்லுங்க, பேசி முடிச்சிடலாம். சரிப்பா. அம்மாடி, நான் உன்கிட்ட சொல்லுவேன், ஒன்றும் கோவப்படாம கேட்பியா? என்னம்மா? அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தாருல்லம்மா, அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்குறாருமா. எத்தனையோ மாப்பிள்ளை உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க. எல்லாரும் உன்னை குறைய மட்டும் காமிச்சு உன்னை வேணான்ட்டு போயிட்டாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை, உன்னை அப்படியே ஏத்துக்கிறாருமா. இவரும் நல்ல வசதியா தான் இருக்காரு, வீட்டுல வேலைக்காரியெல்லாம் இருக்கா. நீ அங்க போனா கஷ்டப்பட மாட்டோம்மா. நீ ராஜாத்தி மாதிரி இருப்ப, உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. எனக்கு என்னமோ நீ இந்த இடத்துக்கு நீ போனேன்னா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தோணுது. என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னு உனக்கு தோணுதாமா? உனக்கு தோன்றத பண்ணுமா.
என்னாச்சு காலையில இருந்து ஒரு மாதிரி இருக்கீங்க? உங்ககிட்ட சொல்றதுக்கு அண்ணா, கல்யாணம் பண்றது எதுக்கு? சந்தோஷமா இருக்குதான். ஆனா அவ அந்த சந்தோஷம் எனக்கு கொடுக்க மாட்டான். அங்கிட்டு திரும்ப முடியல, இங்கிட்டு திரும்ப முடியல. ஒரு அசிங்கமா இருக்கு, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன் தான் கல்யாணம் பண்ணேன்னு தெரியல. ஏன் அது நடக்கலன்னா என்ன? நல்லா வசதியானவள தானே பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அப்பப்ப காசு வேணும்னு அடிச்சு துரத்தி விடுங்க, வாங்கிட்டு வரட்டும். நொண்டியா இருந்தாலும் வீட்டு வேலையெல்லாம் நல்லா தானே செய்யறா. செய்யட்டும், மத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அதுவும் சரிதான். ஏண்டி அவளை வேலை வாங்கலான்ட்டு நீ பாத்திரத்துல கழுவிட்டு இருக்க? ஏய் இங்க வாடி, வந்து கழுவிடி. நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். இங்க பாத்தீங்களா, உங்க துணியெல்லாம் துவச்சிட்டு என் துணியை மட்டும் மூலையில ஒதுக்கி வச்சிருக்கா. நொண்டியா இருக்கும் போதே அவளுக்கு எல்லாம் என்ன திமிரு. அவளை கொண்டா. இந்தா உன் துணி என் துணி மட்டும் துவச்சு போட்டா அவ துணி யாரு துவைப்பா? மாத்தால வருவா. இல்ல ஒதுக்கி போட்டு வர்றது. துவச்சு போட்டு டக்குன்னு வா, பசிக்குது, சாப்பாடு ரெடி பண்ணு. திரும்பி படுறே, அங்கிட்டு திரும்பி படுத்த எப்படி? இங்கிட்டு திரும்பி படு. திரும்ப முடியலங்க. திரும்ப முடியலையா? உனக்கெல்லாம் கல்யாணம் கேடு. மோத்தால சொல்லி கொடுக்கலையா புருஷன்கிட்ட எப்படி பொண்டாட்டி நடந்துக்கணும்னு? திரும்ப முடியலாம்ல, திரும்ப முடிச்சிருக்கி. உன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன்? நாங்க தனியா படுக்கவா? மூடே போச்சு. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரு நொண்டிக்கு. மாடி, அம்மா வாமா. நல்லா இருக்கியாமா? அதான் நீயே பாக்குறியே. உட்காருமா. வாங்க. என்ன திடீர்னு இந்த பக்கம்? மாப்பிள்ள, நீங்க தான் போன வாரம் வர சொல்லியிருந்தீங்க. போன வாரம் வர சொன்னது இன்னைக்கு வரீங்களா? ஒரு வேலையா இருந்தேன் மாப்பிள்ள. சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன? ஒண்ணும் இல்ல, கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆச்சு. இன்னும் ஒரு புழு பூச்சி கூட தங்கன வாவி இல்ல. காலது ஊனன்னு பார்த்தா பிள்ளை புத்தகங்களும் பிரச்சனையா? இன்னும் என்னென்ன கண்டு அனுபவிக்க போறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் கூட்டு போய் நல்ல ஒரு டாக்டர் பாருங்க. இதுதாம்மா என் வாழ்க்கை. நான் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவ்வளோ நகை போட்டு ஏமா இந்த ஆளுக்கு என்ன கட்டி கொடுத்த? நான் சந்தோஷமா இருக்கணும் தானே. நான் சந்தோஷமா எல்லாம் இல்லம்மா. பேருக்குன்னு வீட்டுல ஒரு வேலைக்காரி இருக்கா. எல்லா வேலையும் நான் தான் செய்யறேன். அது மட்டும் இல்லாம டெய்லி அந்த ஆள் கூட இருக்க சொல்லி என்னை அடிக்கிறான், உதைக்கிறான், டார்ச்சர் பண்றாம்மா. என்னால முடியல. இதுல எப்படிம்மா குழந்தை வரும்? சந்தோஷமா இருந்தா தானம்மா குழந்தை வரும். எல்லாரும் என்ன நொண்டின்னு சொல்ற வழியை விட வாழ்ற வாழ்க்கை தாம்மா எனக்கு ரொம்ப வலிக்குது. எத்தனை நாளைக்கு தாங்குவேன்னு தெரியலம்மா. உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அமையறதே ரொம்ப கஷ்டமா. அது அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். வெறுத்து போய் வெளியில வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாயிருமா. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான்.
போக போக சரியாயிரும். பொறுத்து போன்னு சொன்னேன்லம்மா. நான் இனிமேல் பொறுத்து அங்க இருக்க மாட்டேம்மா. அம்மாடி வாழ்க்கடா. என்னம்மா வாழ்க்கை? ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனாதான் நல்ல வாழ்க்கையா? என்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு நீ கட்டி கொடுத்த. ஆனா அவன் என்னை எங்க வச்சிருந்தா தெரியுமா? ஏய், உனக்கு எங்க என்னடி வேலை? நொண்டி சிரிக்கும், போய் வேலையை பாருடி. முடக்கு எடுக்கிறதுமே அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அமையறதே ரொம்ப கஷ்டமா. அது அப்படி இருக்கதான் செய்யும். அது எரித்து போய் வெளியில வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாயிருமா. உன்னால அது முடியல. என்னை சந்தோஷம் இருக்க விட மாட்டியா? உன்னால எனக்கு சந்தோஷம் கொடுக்க முடிஞ்சா? இல்ல பொத்துக்கிட்டு இருக்க வேண்டியது. என் பரமேஸ்வர நம்ம ரூமுக்குள்ள வந்தனு வைய கொன்னு விடுவேன். விட்டனு பாரு. அந்த நாய் இதெல்லாம் பண்ணானா? வாய்ப்பா போய் கேட்கலாம். விடுமா. நீ போய் கேட்டா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? உன் பொண்ணால வந்து படுக்க முடியல, அவன் வந்து படுக்கிறான்னு சொல்லுவான். நீ இப்ப போய் சண்டை போட்டு சேர்த்து வச்சா மட்டும் அவன் என்ன ராணி மாதிரியான நடத்துவான்? வேலைக்காரி மாதிரி தானமா நடத்துவான். நானும் முடியலம்மா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நான் என்ன வச்சு பாத்துக்க முடியலன்னா சொல்லு, நான் வெளியில எங்கேயாவது போய்க்கிறேன். என்னம்மா அப்படி சொல்ற? நான் இருக்கும் போது நீயே வெளியில போற. அம்மா கூட இரு, நான் உன்னை பாத்துக்கிறேம்மா. நான் எங்கேயாவது வேலைக்கு போட்டுமாமா? எப்படிம்மா இந்த காலை வச்சுட்டு? ரொம்ப கஷ்டமா. நான் அவன்கிட்ட ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டேமா. என்ன வேலை வாங்கும்போது மட்டும் என்ன நொண்டியாவே பார்க்க மாட்டான். என்ன சாதாரண மனுஷி மாதிரி பார்த்து வேலைக்காரியோட மோசமா நடத்தினாமா. அங்க கஷ்டப்பட தெரிஞ்சு எனக்கு வெளியில கஷ்டப்பட தெரியாதாம்மா. நான் போறேம்மா.